அதாவது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்குதோ, அது பாசிட்டிவ் குவாலிட்டியா இருந்தா, உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான அதிர்வு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும். உங்ககிட்ட நெகட்டிவிட்டி அதிகமா இருந்தா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் போகும். அதாவது நீங்க எந்த மாதிரி குவாலிட்டிய நீங்க வச்சிருக்கீங்களோ, இதுதான் உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க இன்ஃபெக்ட் பண்ணுவீங்க. இப்ப உங்க வீட்ல நீங்க சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களால இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க வீட்ல கோபம், எரிச்சல், படபடப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க இதத்தான் நீங்க குடுக்க முடியும். நீ என்ன சொத்தா வச்சிருக்கிறியோ, அதத்தான் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல். இப்போ உங்க கேள்வி என்னன்னா, நான் பாசிட்டிவா இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க உங்க பாசிட்டிவ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகே. ஒண்ணு உங்களோட அதிர்வு வந்து அவன போய் ஆட்டோமேட்டிக்கா அவன மாத்தும். அவன் மாறல, அவன் மாறிட்டான்னா உங்க கூடவே இருப்பான். சப்போஸ் அவன் மாறலன்னா அவன் தெறிச்சு ஓடிருவான். ஏன்னா உங்களோட பாசிட்டிவிட்டிய அவன் தாங்க மாட்டான். அவன் நொந்து நூடுல்ஸா என்ன இவன் இப்படி இருக்கான்? இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி அவனே உங்கள விட்டு போயிருவான். 2மே உங்களுக்கு நல்லது. இப்ப பாருங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. பாசிட்டிவான அதிர்வு உங்கள்ட்ட இருந்து போகுது. அவன் மாறி பாசிட்டிவா மாறி உங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டான். சூப்பர். பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் வந்துருச்சு. நீங்க டபுள் பாசிட்டிவ் ஆயிருவீங்க. சூப்பர் ஆயிடும். சப்போஸ் நீங்க பாசிட்டிவா இருந்து அவன் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறவே இல்ல. நீங்க பாசிட்டிவாவே அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் தாங்க முடியாம தெரிச்சு ஓடிருவான். ஒரு நெகட்டிவான பர்சன் உங்கள விட்டு ஓடிட்டான்ல, அதுவும் சூப்பருங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உலகத்த பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எப்படி இருக்கணுமோ, உங்களுக்குள்ள என்ன அதிர்வு உருவாக்கணுமோ, அத மட்டும் உருவாக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்பயுமே நல்லது மட்டும் தான் நடக்கும். சரியான அதிர்வுள்ள ஒரே ஃப்ரீக்வென்சில இருக்கிறவங்க தான் அட்ராக்ட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பயங்கர புத்திசாலியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உலகத்துல இருக்கிற புத்திசாலி எல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முட்டாளா, ஏமாத்துக்காரனா இருக்கிறீங்க, நீங்க பொய் சொல்றீங்க, நெகட்டிவா இருக்கீங்க, பொறாம இருக்கு, எரிச்சல், கோவம் இருக்குன்னா, அந்த மாதிரி ஆளுங்கள தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க என்ன ஃப்ரீக்வென்சில ஆப்பரேட் ஆகுறீங்களோ, அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ரீக்வென்சி தான் அட்ராக்ட் ஆகும். அப்போ உங்க வாழ்க்கை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு உறுதி. நெகட்டிவா இருக்கிறவன் எரிச்சல், படபடப்பு, பொறாமை, ஏமாற்று வேலை, இந்த நடிப்பு, மாத்தி இருக்கிறது, உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு இருக்கிறது. இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா, அதுக்குண்டான ஃப்ரீக்வென்சி அது கிரியேட் பண்ணும். அதுக்குண்டான பீப்பிள அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள எவனோ ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். உங்கள கீழ தள்ளிக்கிட்டே இருப்பான். உங்கள வெறுப்பு உணர்வு உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அவனும் அப்படிதான் இருப்பான். இது ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க வெளியில பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள மட்டும் மாத்துங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பொண்ணா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், புள்ளையா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், நீங்க பாசிட்டிவா இருந்துகிட்டே இருங்க. அந்த பெண்ணு உங்க மனைவியா வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. தட் இஸ் ஒன். கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்பவும் நீங்க பாசிட்டிவா தான் இருக்கணும். அவங்களுக்கா நீங்க நெகட்டிவா மாற முடியாது. நீங்க பாசிட்டிவா இருக்க இருக்க, அந்த பாசிட்டிவிட்டி அவங்கள உண்மையிலேயே மாத்தும். அதுதான் ரியல் அன்பு. அன்புனா என்ன அப்படின்னா, ஒரு உயிரை அது இருக்கிற இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல்லு, செயலு இருக்கிறது மட்டும்தான் அன்பு. இப்ப என் முன்னாடி ஒரு உயிர் இருக்கு. அது என் மனைவியா இருக்கலாம், என் கணவராக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல இந்த ஊர் மக்களா இருக்கலாம், இல்ல என் கூட வேலை செய்றவனா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த உயிர அது இப்ப எந்த இடத்துல இருக்குதோ, அந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு அந்த உயிர கொண்டு போறதுக்கு உண்டான எண்ணம், என்னுடைய சொல்லு, செயல் எனக்குள்ள எப்ப இருக்குதோ, இதுக்கு பேரு தான் உண்மையான அன்பு. அவனுக்கு புடிச்சத செய்றது அன்பு இல்ல. அவனுக்கு புடிச்சத நான் சொல்றது அன்பு கிடையாது. அவனுக்கு புடிச்சத நான் திங்க் பண்றது கிடையாது. அவனுக்கு எது நல்லதோ, அத சொல்றனோ, அத செய்யணும், அத உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறது தான் உண்மையான அன்பு. அதுதான் பாசிட்டிவிட்டி. அத மட்டும் தான் நீங்க செய்யணும். அத மீறி அவன் மேல வந்தான்னா,
அவனுக்கு நல்லது. அதை மீறி அவன் வரலன்னா உங்களை விட்டு போயிடுவான், அதுவும் உங்களுக்கு நல்லது. அது யாரா இருந்தாலும் அதான் உண்மை. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. உலகத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? அது ரெண்டுமே இருந்தா தானே நல்லது. இப்போ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியும் சேர்ந்தா தானே ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது, கரண்ட் வருது. ஸோ வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தானே அது கரெக்டு. அதாவது இது வந்து டியூவாலிட்டியில் இது உண்மை. நல்லதுன்னு ஒன்று எப்போ ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, கெட்டதுன்னு ஒன்று வந்துடும். சந்தோஷம்னு ஒன்று ஒரு விஷயத்தில், எனக்கு கல்யாணம் நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கலைன்னா துக்கம்னு ஒன்று வந்துடும். ஒரு வியாபாரம் பண்ணால் எனக்கு லாபம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம்னு ஒன்று வந்துடும். ஓகே, பட்டு நான் சொல்கிறது அது கிடையாது. இது சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது. அது சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஒரு லாபம், வாழ்க்கையில் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இந்த லாப நஷ்டத்துக்கு அப்பாற்பட்ட செயல் ஒன்று இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்கு நான் வந்துட்டேன்னா எனக்கு லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த ரெண்டு நிலையை தாண்டிய நிலை ஒன்று இருக்குது. அது நல்லதும் அல்ல, கெட்டதும் அல்ல. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த நிலைப்பாட்டில் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை. அந்த நிலை மாறவே மாறாது. அதுக்கு பேரு தான் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். இது எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது இது தேவைப்படுகிறது. இப்போ ஒரு காருன்னு ஒன்று இருக்குங்க. இந்த காரை இந்த இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா அதை நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு சக்தி ஒன்று அங்கே தேவைப்படுகிறது. அதை தான் ஆக்சிலேட்டர்னு சொல்கிறோம். சரி, எப்போ இந்த காரை நகர்த்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தால் பத்தாது, பிரேக்குன்னு ஒன்று வேணும். இல்லைன்னா போய் சொருவிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த காரை நான் கான்ஸ்டன்ட் மோஷனில் நான் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஆக்சிலேட்டரும் வேணும், பிரேக்கும் வேணும். காரை நீ இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகத்தான் போகிற. வெறும் ஆக்சிலேட்டரை மட்டும் வச்சுட்டு போனால் போக முடியாது, போய் எங்கேயாவது சொருவிடுவேன். அதனால ரெண்டும் தேவைப்படுது. இப்போ நான் காரை நகர்த்தணும்னே நினைக்கல, இது அப்சல்யூட் ஸ்டில்லில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆக்சிலேட்டரும் தேவையில்லை, பிரேக்கும் தேவையில்லை. இது அதையும் தாண்டின ஒரு நிலை. அதே போலத்தான் இயல்பு தன்மையில் ஆன்மீகத்தில் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்கிறது அந்த நிலைத்தான். அதைத்தான் முக்தி என்று சொல்கிறார்கள், அதைத்தான் நிர்வாணம் என்று சொல்கிறார்கள், அதைத்தான் என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம், அதைத்தான் விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். அந்த நிலையின் உச்சத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பெண்டுலம் வந்து நகராது. ஒரு கடிகாரத்தில் இந்த பெண்டுலம் வந்து வெற்றியை நோக்கி இப்படி மேலே இப்படி போகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திரும்ப அந்த பெண்டுலம் இந்த பக்கம் வந்தே ஆகும். இந்த பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் தோல்வியை நோக்கி போகிறீங்களோ திரும்ப நீங்கள் வெற்றிக்கு வந்தே ஆகணும். இப்போ எனக்கு வெற்றியும் வேண்டாம், தோல்வியும் வேண்டான்னு ஒரு நடுநிலையில் வந்து நின்றுட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல் ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அதைத்தான் ஆன்மீகவாதியும் சித்தர்களும் அடைய விரும்புகிறார்கள். அதை முக்தி என்று அழைக்கலாம், இல்லை என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.